எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் சின்ன சின்ன உருளைக்கிழங்காக எடுத்து அதோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவு இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்ன உருளைக்கிழங்காக ஒரு 4 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். எண்ணெயில் இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு அளவை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு மிக்ஸ் ஆகிற அளவு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாதி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் மற்ற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்ப மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பேன் ஓப்பனாகவே வச்சு நல்லா உருளைக்கிழங்க வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ், எந்த சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.